எனக்காவது உங்களுக்கு ஒரு ட்வின் இருந்தால் நல்லா இருக்குமே யோசிச்சிருக்கீங்களா? நான் யோசிச்சிருக்கேன்ப்பா. ஆனால் என் தங்கச்சியவே சமாளிக்க முடியலையா, அதனால் அந்த ஆசையை விட்டுட்டேன். சரி விடுங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த ட்வின் ஜூன் அண்ட் ஜெனிஃபர், இவங்க 2 பேரையும் சைலண்ட் ட்வின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க வெளியில் யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க. யாராவது இந்தம்மா என்னம்மா பண்ணுறேன்னு கேட்டால் கூட அப்படின்ட்டு போயிடுவாங்களாமா. சின்ன வயசுலேருந்தே இவங்க ரேசிசம்க்கு ஆளான ஒருத்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன வேறுபாடை வச்சு கலரை வச்சு அந்த டைமில் வந்துட்டு நிறையா புல்லிஸ் நடந்துச்சு. ஸோ 1960s சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய ஆளானவங்க தான் ஜூனும் ஜெனிஃபரும். யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில மட்டும்தான் இவங்க ஃபுல் கான்வர்சேஷன் இருந்திருக்கு. இவங்க பேசுறது கூட யாருக்கும் புரியாதான். இவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜே இவங்க கிரியேட் பண்ணிட்டாங்களாம். பெற்ற அம்மாவுக்கு கூட இவங்க 2 பேர் என்ன பேசுகிறாங்கிறது புரியாது. இவங்களை ஸ்டடி பண்ணவங்க ரொம்ப பிரில்லியன்ட்னு சொன்னாங்க. நிறைய புக்ஸ் எழுதுனாங்க, நாவல்ஸ் எழுதுனாங்க. பட் அதுவுமே இவங்க 2 பேருக்கு உள்ளதான் இருந்திருக்கு. ஸோ டீனேஜ் டைமில் நிறைய அட்ராசிட்டி பண்ண ஆரம்பித்தாங்க. என்னென்னா கிரைம்ஸில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. கொள்ளையடிக்கிறது, கொளுத்து போடுறது வீட்டை, அப்படி நிறைய விஷயத்த பண்ணதுனால பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் கிட்டத்தட்ட 29 வயசு வரை இருந்திருக்காங்க. 29 வயசில் வேறு ஒரு ஜெயிலுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது ஜெனிஃபர் எதிர்பார்த்த விதமாக இறந்து போயிடுறாங்க. ஸோ ஜெனிஃபர் இறந்து போனதுக்கப்புறம் ஜூன் கிட்ட பேசி பார்க்கலாமேன்னு போய் பேசினப்போ ஜூன் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை நான் அப்படின்னு. ஸோ என்ன காரணம் இருக்கும்னு திரும்பவும் இவங்களை உட்காந்து ஸ்டடி பண்ணி பார்த்ததுல இவங்க 2 பேரோட மைண்டையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் வெளில யாருக்கிட்டையும் பேசாமல் இவங்களுக்குள்ளே எல்லா கான்வர்சேஷனும் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி எல்லாம் ஓகே. ஆனால் அந்த அம்மா ஏன் இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன்னு சொன்னிச்சுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியலை. நல்ல வேலை எனக்கு ஒரு ட்வின் இல்லை. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.